அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான் போட போறேன். இன்னைக்கு என்னன்னா அதாவது நேத்து ஈவினிங், அதாவது புதன்கிழமை ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் எல்லச்சாமிக்கு, அதாவது எல்ல தெய்வத்துக்கு, காவல் தெய்வத்துக்கு ஒரு பூஜை வருஷம் வருஷம் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா எனக்கே வந்து இப்பதான் தெரியும். அதாவது எனக்கு வந்து பெருசா இதுல வந்து 10 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி. ஆனா இதுல வந்து நான் வந்து பெருசா கலந்துகிட்டது கிடையாது. இப்பதான் முதல் முறையா கலந்துக்கிறேன். அது வந்து நான் செஞ்ச பாக்கியம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமான்னு கூட சில பேர் நினைப்பாங்க. அது வந்து எனக்கு வந்து எந்த இடத்துக்கு, எந்த கோவிலுக்கு நான் போனாலும், இப்ப எதர்ச்சையா ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு ஊருக்கே போயிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம்னா, அங்க ஒரு நிப்பாட்டி ஒரு சாமி கும்பிடுறோம்னா, அந்த சாமி நம்மளை கூப்பிட்டனால நம்ம போக முடியுது அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். அதாவது நம்ம நினைச்சனால அங்க கோயிலுக்கு போல, சாமி நம்மளை நினைச்சு கூப்பிடுது, நீ வரணும், எனக்காக பூஜை பண்ணணும்னு நினைக்குது, அப்படிப்பட்ட நினைக்கிற ஆள் நான். அதனால வந்து சொல்றேன், இது எனக்கு இப்ப இந்த அம்மன் வந்து இந்த 9 வருஷமா இல்லாத இந்த பூஜைய இந்த வருஷம் 10வது வருஷம் நான் செஞ்சிருக்கேன் கல்யாணம் ஆகி. அப்ப இந்த அம்மனுக்கு இப்பதான் ஒரு வேண்டுதல் நிறைவேற்றணும், எல்லாம் பண்ணணும். ஆனா இந்த பூஜையை நான் பண்ணது கிடையாது, இந்த பரிகாரம் நான் போய் செஞ்சது கிடையாது, இந்த பூஜையில நான் கலந்துக்கிட்டதே கிடையாது. அப்ப நான் போகும்போது ஒரு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும்னு பாருங்க. நான் வந்து வேணாம், போலாமா வேணாமான்னு 2 மனசா இருந்தேன். அப்புறம் மாமனார் மாமியார் கம்பல் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்காரரும் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் ரெடியாகி கிளம்பி போய் அந்த பூஜையில கலந்துக்கிட்டு முறையா இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு நம்ம ஊர்ல நடக்குதுங்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் பண்றது. அந்த கோவிலோட வரலாறு சொல்லும்போது அது உங்களுக்கு தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுத்தடுத்த இதுல நான் சொல்றேன். அதனால இந்த வீடியோ முழுசா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். எந்த ஒரு ஆன்மீக தகவலும் நான் நடக்காததையோ, இல்ல எனக்கு நடக்காததையோ, இல்ல உலகத்திலேயே நடக்காததையோ, இல்லாததையோ நான் சொல்ல மாட்டேன். ஏன் என் பூஜை ரூம்ல, நான் போற கோவில்ல என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து எனக்கு ஜோசியமும் தெரியாது, ஜாதகமும் தெரியாது, சாமி பார்க்க தெரியாது, சாமி ஆடவும் வராது, எனக்கு எதுவுமே தெரியாது. கையெடுத்து கும்பிட மட்டும்தான் தெரியும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன்னா கண் கலங்க தெரியும், அவ்வளவுதான். இவ்வளவுதான் என்னோட ஆன்மீகத்துல இது வரைக்கும் நடந்தது. அப்புறம் வந்து கனவுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதுவும் வந்து ஏன் சம்பந்தப்பட்ட சரௌண்டிங் மட்டும்தான் எனக்கு வரும். மற்றபடி வந்து இவங்களுக்கு இது நடக்க போகுது, அவங்களுக்கு அது நடக்க போகுது, என்னை சுத்தி எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எனக்கு உணர்த்துவதற்காக வருவாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி மட்டும்தான் எனக்கு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். மற்றபடி வந்து பெருசா வந்து எப்ப பார்த்தாலும் வந்து நானும் வந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது எங்க ஹஸ்பண்டோட பிசினஸ்ல நானும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இன்னொரு நாள் நான் சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்னு. ஸோ அதனால வந்து அங்க போனா என்னோட ரோல் என்னவோ அந்த ரோலை நான் கரெக்டா பண்ணுவேன். வீட்டுக்கு வந்தா என்னோட ரோல் என்னவோ அதை கரெக்டா பண்ணுவேன். யோகிட்ட வந்து என்னோட ரோல் என்னவோ அதை கரெக்டா பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எப்படி ஜாலியா இருக்கணுமோ அது மாதிரி ஜாலியா இருப்பேன். அதே மாதிரி பூஜை ரூம்ல எப்படி இருக்கணுமோ மரியாதையா இருக்கணும், பண்போட இருக்கணும், கண்ணியமா நடந்துக்கணும், சாமி கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டா நடந்துக்கணுங்கிறதுல கரெக்டா இருப்பேன், அவ்வளவுதான். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாமியே வந்து நான் வந்து சொல்றதுனால அது மாதிரியே நீங்க நினைச்சிடாதீங்க. அதுவும் மட்டும் இல்லாம அது தப்பும் கிடையாது. ஆனா சில பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, சில பேருக்கு தோணும் இவங்க என்ன அப்படி என்ன ஆன்மீகத்துல இருக்காங்க, அப்படி என்ன பொழுதுனைக்கு சாமி கும்பிடுறாங்க. நானும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும், நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த ஆன்மீகத்துல வர வர அந்த நாட்கள், அந்த நேரம், அந்த திதி இதெல்லாம் பார்த்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டேன். எப்ப சாப்பிடணுமோ, அதாவது வாரத்துல ஒரு நாள், இப்ப முதல்லாம் டெய்லியுமே சாப்பிடுவோம், அது மாதிரிலாம் கூட சாப்பிட்டுருக்கோம். இப்பெல்லாம் அதெல்லாம் குறைச்சி இப்ப கொஞ்சம் ரொம்ப இது பண்ணி கரெக்டா அந்தந்த நேரத்துல பண்ணணுங்கிற மாதிரி ஒரு 5-6 வருஷமா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா வந்து அந்த ஆன்மீகத்துல வந்து கரெக்டா இருக்கும். அதுவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இன்னும் நம்ம படிப்படியா நம்ம போகணும், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீகத்துல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் யூடியூப் சேனலே நான் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் நான் லெசன் பண்ணணும், நான் லேர்ன் பண்ணுங்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சது. அதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சாமியை பத்தி பேசும்போது மற்ற விஷயங்கள் பேசுறதை விட இந்த விஷயங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். என் வாழ்க்கையில நடந்த சில அதாவது உண்மையா நம்ப முடியாத சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் கண்டிப்பா. இன்னைக்கு இந்த கோவிலை பத்தியும், இந்த பூஜையை பத்தியும், இந்த விழாவை பத்தியும் நான் வந்து தெளிவா சொல்ல போறேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
நான் வந்து இப்போ கோவிலுக்கு கிளம்பிட்டேன். அத்தை வந்து அங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதனால வந்து நான் போய் சாமி கும்பிட்றது மட்டும்தான். ஏன்னா வந்து இந்த இந்த 9 வருஷம் கழிச்சு நான் இப்போ 10வது வருஷம் கல்யாண நாள் அப்போ இந்த தடவை தான் நான் முத போய் பண்ணுறேன். எனக்கு இப்போ தான் அந்த பாக்கியம் கிடச்சிச்சு. நான் வந்து இப்போ சாமிக்கிட்ட வந்து மனசார வேண்டிக்கிட்டே தான் போனேன். இதான் வந்து இந்த என்ட்ரன்ஸ் நுழையிறது கோயில். அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு குட்டியாக ஒரு கோயில் இருக்கும். அவங்களும் வந்து வனத்தாய் அம்மன் தான். அங்க வந்து உள்ள வர முடியாதவங்க, அங்க ஏதாவது வெளியூர் போறாங்க, ஏதாவது வெளி மாநிலம் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்க, எங்கேயாவது போறாங்கனாலே கண்டிப்பா இங்க வந்து கோயில்ல அந்த ரோட்டுக்கிட்டையாவது சூடம் வச்சு ஏத்தி சாமி கும்பிட்டுட்டு எல்லை சாமியை வணங்கிட்டு தான் போவாங்க. அவங்க வந்து இந்த ஊர் காவல் காக்கிற ஒரு காவல் தெய்வம். இவங்க வந்து ஒரு எங்க ஏரியாவுக்கே இவங்க தான் அம்மா, அதான் தாயின்னு அவங்க பேர்லயே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அம்மா அவங்க. ரொம்ப பாசக்காரவங்க. அதே மாதிரி கோபமும் வரும். கரெக்டா இருந்தா அவங்கள்ட்ட கரெக்டா எல்லாமே கிடைக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கோவில்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊச்சாதொரை அப்படிங்கிற ஒரு விழா தான். இந்த பூஜை எதுக்காகனா எல்ல சாமிக்கு நம்ம படையல் போடுற விழா. எல்ல சாமிக்கு வந்து என்ன படையல்னா கருவாட்டு சோறும் முருங்கைக்கீரை கூட்டும் இன்னைக்கு வந்து நம்ம வச்சு தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு மரியாதை செலுத்துற ஒரு படையல் போடுற விழா தான். அதனால வந்து இது வந்து ஒவ்வொரு சமூகத்தினரும் இதுல இருப்பாங்க. இந்த கோவில்ல வந்து ஒவ்வொரு முக்கியமா இருப்பாங்க. இதுல வந்து ஊச்சாதுறையில வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார் சைட்ல இருக்கிற அந்த சமூகத்தினர் வந்து சேர்ந்து இந்த இதை வந்து செய்வாங்க. அதே மாதிரி பல்லக்குல சாமியை தூக்கி வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களும் ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒவ்வொரு பிரிவு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஊச்சாதுறையில இந்த சமூகத்தினர் வந்து செய்வாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏரியா பசங்க பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் பெண்கள் எல்லாருமே வந்து இதுல வந்து அந்த ஏரியால இருக்க அத்தனை பேரும் வந்து கலந்துக்கிட்டு எல்லா வீட்டுல இருந்தும் கருவாட்டு சோறும் முருங்கைக்கீரையும் சமைச்சு கொண்டு வந்து அம்மனுக்கு வந்து படையல் போடுவாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எல்லா இடத்துலயும் வந்து கோவிலே சமைப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா வந்து இது நம்ம வீட்டுல சமைச்சு கொண்டு வந்து அம்மனுக்கு சாப்பாடு போடுறோம். அப்ப இது ஒரு பெரிய நமக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வேண்டியவங்க வேண்டாதவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம எல்லார் வீட்டு அன்னமும் அதுல கலந்து அதுல இருந்து ஒரு பிடி நமக்கு கொடுக்கும் போது அது எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம தனித்தனியா சாப்பிடும் போது கூட அந்த டேஸ்ட் இருக்காது. ஆனா வந்து இது வந்து அந்த அம்மா வந்து எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் நம்ம செய்யறோம். அப்படி செய்யும் போது இதுலயும் நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. ஆனா வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சாமிக்குன்னு வச்சா அது பிரசாதம் தான், அது நெய்வேதியம் தான். அது வந்து நமக்கு எல்லாருக்கும் பொதுவானது. அதனால வந்து இவங்க சோறு அதுல இருக்குமோ அப்படிலாம் நம்ம நினைக்க மாட்டோம், நினைக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த படையலை வந்து அந்த படையல் சாப்பாடை சாப்பிட்றதுனாலதான் எனக்கு இன்னைக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஏன்னா இது ரெகுலரா பண்றவங்க பரம்பரையா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு வழக்கமா கூட இருக்கலாம், அது வந்து பெருசா தெரியாம கூட இருக்கலாம். ஆனா எனக்கு வந்து இது பெரிய பாக்கியமா இருந்துச்சு. பின்னாடி தான் வந்து எங்க நாத்தனார் நிக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல உட்காந்து எல்லாம் பூஜையெல்லாம் பண்ண அவங்க சொல்ல செஞ்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க மாமியார் தான் எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாமே வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சு அவங்க வந்து அந்த படையல் சாப்பாடுல இருந்து ஒரு பிடி சாதத்தை வந்து இந்த கிண்ணில நம்ம கொண்டு போன அந்த பாத்திரத்திலையும் நம்ம கையில ஒரு சாதம் கொடுப்பாங்க. இந்த சாதத்தை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது, அது ஒரு பருக்க கூட எடுத்துட்டு போக கூடாது. ஏன்னா எல்ல தெய்வத்துக்கு படைச்சது. இந்த சாதத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கிண்ணில போட்ட சாதத்தை அப்படியே வச்சிருக்கணும். நம்ம கையில கொடுத்த பிரசாதத்தை அங்கேயே சாப்பிட்டு கையெல்லாம் கழுவிடணும் சுத்தமா. அதுக்கப்புறம் நம்ம தாம்பூலத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கோயில்ல போயிட்டு உள்ள சாமிக்கு மூலஸ்தானத்துல நின்று அங்க வந்து தட்டு வச்சு கும்பிட்டு உளுந்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்க கோயிலை சுத்தி பிரகாரம் பண்ணிட்டு அங்க இருக்கிற சாமிகள்ட்ட எல்லாம் தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சு இதே மாதிரி வருஷம் பண்ணணும், எங்க குடும்பத்தை நல்லா வச்சிருமா அப்படின்னு நம்ம வந்து வேண்டிக்கிட்டு நம்ம வந்து இந்த பூஜையை வந்து நிறைவு செஞ்சாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க கோவில் பிரகாரத்தை சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நாகாத்தம்மா இருப்பாங்க, அங்க கொடையோட வந்து புற்று இருக்கும். இது வந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையா இருந்துச்சு. இப்ப நல்லா வந்து நீட்டா எல்லாம் பண்ணி சூப்பரா இப்ப கோவில் எல்லா கோவிலுமே இப்ப நல்லா பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க நாகாத்தம்மன் எவ்வளவு அழகா உட்காந்துருக்காங்கன்னு அவங்களையும் தரிசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுமங்கலி பெண்கள் வந்து இந்த புத்துக்கிட்ட வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொட்டி அங்க வந்து அவங்களோட சுமங்கலி பாக்கியம் நிலைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எல்லாருமே வந்து அவங்க பொட்டுலாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நேரா மூலஸ்தானத்து நேரா அந்த இதை வச்சு விழுந்து கும்பிட்டு அம்மன்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது மாதிரி வந்து நான் பார்த்ததும் இல்லை, கலந்துக்கிட்டதும் இல்லை. என் வீட்டுக்காரரை வந்து நான் கல்யாணம் பண்ணனால எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மாமனார் மாமியாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா என் மாமனார் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீ வந்து செய்யணும் அந்த தடவை, எப்பதான் பழகிறது எல்லாம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து நான் கொஞ்சம் அதாவது லவ் மேரேஜுங்கனால கொஞ்சம் வருஷம் தயங்கி நிற்பேன். அதனால வந்து குடும்பத்துல இருக்கவங்க இந்த மாதிரி நம்மளை வந்து கூப்பிட்டு செய்யின்னு சொல்லும் போது நமக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
இதனால வந்து இந்த பூஜை வந்து எதுக்காகனா நம்ம எல்ல தெய்வத்துக்கு இந்த நன்றியை தெரிவிக்கிறது தான். இவங்க பேர் வந்து கள்ளி வனத்தாயி அம்மன். கள்ளி செடியில இருந்து தோன்றியதுனால இவங்களுக்கு கள்ளி வனத்தாயி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாசி மாசம் திருவிழா வந்து 5 நாள் நடக்கும். ரொம்ப வந்து கெடா வெட்டு இதெல்லாம் நடக்கும். நாங்களும் இந்த வருஷம் தான் வந்து அவங்களுக்கு நேர்த்திக்கடன் யோகிக்காக வேண்டியிருந்தோம், அதை செலுத்தியிருந்தோம். சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எங்களோட சந்தோஷத்தை நாங்க வந்து தெரியப்படுத்துறோம். இந்த வனத்தாய் அம்மனை வேண்டாம நாங்க வெளியே யாருமே, இந்த ஊர்க்காரங்க யாருமே செல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த கள்ளி வனத்தாய் தாயை வணங்கி நம்ம நாடும் நம்மமும் நல்லா இருக்கணும், சுபிக்ஷமா நம்ம குடும்பம் இருக்கணும், இந்த மாதிரி இயற்கை சீரழிவுலாம் இல்லாம கொஞ்சம் ஜனங்களை காப்பாத்துமா அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிட்டேன். நீங்களும் உங்க குடும்பமும் நம்ம நாடும் மற்ற நாடுகளும் மக்களும் நல்லா இருக்கணும், நாடு செழிப்பா இருக்கணும், இயற்கை சீற்றங்கள்ல இருந்து அந்த கோபத்துல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்களும் இந்த வேண்டுதலை வைங்க. உங்க குடும்பமும் இந்த கள்ளி வனத்தாயி அம்மன் அருளால நல்லபடியா இருக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன். திரும்ப இந்த சாதத்தை நம்ம கிண்ணில அந்த பாத்திரத்துல போட்ட அந்த சாதத்தை வந்து அந்த எல்லையில போய் நம்ம வந்து கொட்டிட்டு கழுவிடணும். பாத்திரத்தை ஃபுல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த பகவதி அம்மன் கோயிலே வந்து திரும்ப தட்டை வச்சு கும்பிட்டு அங்கேயே நிறைவு செய்யணும். எங்க தொடங்கணுமோ அங்கேயே நிறைவு செய்வோம். இந்த பகவதி அம்மன் கோயில் குட்டிக்குடி திருவிழா வந்து ரொம்ப சிறப்பா நடக்கும். அது நான் திருவிழா நடக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன். இந்த திருவிழா வந்து வருஷம் வருஷம் நடக்காது. அவங்க உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் திருவிழாவை எடுத்து நடத்துறதுக்கு நமக்கு அனுமதி கிடைக்கும். அதனால வந்து இந்த விசேஷமும் ரொம்ப பெருசா நடக்கும். நம்ம ஊரை சுத்தி இருக்க தெய்வங்கள், நம்ம நல்ல சின்ன சின்ன தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருப்பாங்க. அவங்கள நம்ம வணங்கி ரொம்ப நல்லபடியா நம்ம பாத்துக்கிட்டாலே அவங்க நம்மளை நல்லா பாத்துக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உங்களோட அந்த குலதெய்வத்தையோ இல்ல வந்து உங்க இஷ்ட தெய்வத்தையோ உங்க இளதெய்வத்தையோ கண்டிப்பா வந்து ஞாபகப்படுத்தியிருக்கோம். அப்படி ஞாபகம் வந்தா அவங்கள நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லபடியா நல்லதே நடக்கும். சிறு சிறு தெய்வங்களை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அவங்களையும் நம்ம ஞாபகம் வச்சு எல்லாம் செய்யும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் தனிதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கள்ளி வனத்தாய் அம்மன் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்யூ.